குடியுரிமையை உறுதிப்படுத்துவது, யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது, இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம். பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட RSS செயல் திட்டம். சரி, இதை செய். எதை வைத்து செய்ய வேண்டும்? இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம்? அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும், தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை. அரசியல் கட்சியை பதிவு செய்யக்கூடிய கடமை அதற்கு இருக்கிறது. யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் கட்சியாக பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு எண் தருவது அதனுடைய கடமை. அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை. இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன.